Hi friends, welcome back to our channel. எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களும் சேஃபா இருக்கோம். போலண்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க. பார்க்ஸ் எல்லாம் முதல்ல க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா வெளில வரப்ப கண்டிப்பா மாஸ்க் போடணும். சோ நாங்க இன்னைக்கு மாஸ்க் எல்லாம் போட்டு வெளில வந்திருக்கோம். கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படியே வெளில எப்படி சிச்சுவேஷன் இருக்கு, மக்கள் எல்லாம் வெளில வராங்களா இல்லையான்னு இந்த வீடியோல காட்டலாம்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த பார்க் இருக்குது. இந்த பார்க் வந்து ஒரு 1.5 months முன்னாடி ரினோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு நிறைய செடியெல்லாம் நெட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பார்க்குள்ளெல்லாம் யாரையும் அலோவ் பண்ணல, அவங்க ரெனோவேட் பண்ணிட்டு இருந்ததுனால. ஸோ நாங்கள் வந்து அப்போ செடி நெட்டி வச்சப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் 1.5 months நாங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே வரல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் லாக்டவுனெல்லாம் டிக்ரீஸ் பண்ணனால வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த பார்க்குக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டுலிப்ஸ் செடியெல்லாம் வந்து நெட்டி வச்சுருந்தாங்க. அதிலெல்லாம் பாருங்கள் அழகாக பூ பூத்துருக்கு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பார்க் ஃபுல்லாக வந்து நல்ல க்ரீனிஷ் ஆயிடுச்சு. நல்ல மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு தலையெல்லாம் வந்து நல்லா க்ரீன் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் எண்ட் ஆகிற சீசன், சம்மர் ஸ்டார்ட் ஆகிற சீசன் ஆயிடுச்சு. வெயிலும் நல்லா அடிக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்லாம் கூட போடாமல் தான் வெளில வந்திருக்கோம். ஸோ கிளைமேட்டும் சூப்பர் ஆயிடுச்சு. நேச்சர் எல்லாமே வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கிறனால வீட்டுக்குள்ளேயே இருந்ததுக்கு இங்கே வெளில வந்து இந்த மாதிரி க்ரீனாக எல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வெளில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் கொஞ்சம் ரெகுலராக ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. நிறைய கார்ஸும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 50% ஆஃப் த சீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் தான். ஸோ 50% தான் உள்ள பீப்புள்ஸும் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வந்து ரெகுலராக வந்து போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கார்லேயே போனாலும் கூட மாஸ்க் போட்டுட்டு தான் போகிறாங்க. நடந்து வரவங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் நடந்து வராங்க. ஸோ வெளில வந்தால் வந்து ஒரு பயப்பட தேவையில்லை, ஒரு சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் பார்க்கில் விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஆமாம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் வெளில வந்திருக்கோம் இன்றைக்கி. ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு சேஃபாக தான் இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறாங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது இங்கே சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இப்போது. பிரியா, என்ன ஃபிஷ் எடுக்க போற? சால்மன் எடுக்கிறேங்க. 336 grams இருக்கு. இது ஒன்று. அதுக்கப்புறம் இது என்ன ஃபிஷ்ன்னு தெரியாது, அது இது எடுக்கிறேன் நான். 88 grams இருக்கு. சரி, ஓகே. சரி, நம்ம நெட்ல பார்த்து சொல்லிடலாம் ஆடியன்ஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வாங்கிட்டு வந்த சால்மன் வச்சு பேன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதை பேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணோம். அதுக்கான மசாலா தான் இப்போ பிரியா ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அது என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறா அந்த இன்க்ரீடியன்ஸில் அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இப்போது பிரியா, இப்போது நீ மசாலா ரெடி பண்ணிட்ட. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறியா? இதில் வந்து இஞ்சி, பூண்டு, பெப்பர் பவுடர், கொத்தமல்லி பொடி, சீரக பொடி, கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் கடலைன்னா சட்னி கடலை இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம், தயிர், உப்பு, மிளகா பொடி, இவ்வளோதான். ஆமாம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு எடுத்து வேணால் கொஞ்சம் நம்ம ஃபிஷ் எவ்வளோ வச்சுக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். என்ன ரெடியா? ரெடிங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணி வச்சுக்கோமா, அந்த ஃபிஷ்ஷை எடுத்து நான் கோதுமை மாவில் வந்து கலக்கி அதுக்கப்புறம் மசாலாவில் கலக்கி எடுத்து வெயிலில் கொஞ்சம் நேரம் வைக்க போகிறேன். ஏன் வந்து கோதுமை மாவில் கலக்கிறேன்னா அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா ஒட்டும் ஃபிஷ்ஷில். அப்படியே டைரெக்டாகவும் போடலாம், ஆனால் ரொம்ப ஒட்டாது. நம்ம ரொம்ப வேண்டாம் மசாலான்னா நம்ம டைரெக்டாகவே போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மாவில் கலக்கி வச்சுக்கிறத எடுத்து மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறனாலும் பொரிக்கலாம், இல்லைன்னா தோசைக்கல்ல வைக்கிறனாலும் வைக்கலாம். நான் வந்து இப்போ தோசைக்கல்ல வைக்க போகிறேன் இன்றைக்கி, எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறதில்ல.
ரெண்டுக்குமே இந்த மசாலா சூட் ஆகும். இது வந்து என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷன் இந்த மசாலா. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிதானே. சரியா? சரி, ஓகே. நான் நீ பண்ணியிருக்கிற இந்த மசாலா எப்படி வருதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். சரிங்க. என்னோட ரெசிபி நிறைய இந்த கடையில் ஜேபி மசாலான்னு ஒன்று இருக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் நம்ம ஊரில். ஃபிஷ்ஷு ஃப்ரைக்குனாவே அதை யூஸ் பண்ணுவாங்க. அது கடையில் வாங்குறது கலர் பொடியெல்லாம் போடுவாங்க கலர் வரக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் மசாலா. இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சது அந்த மசாலா அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள். ஓகே, சூப்பர், பார்ப்போம். இப்போது ஃபிஷ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் வந்து கிரேப் ஃப்ரூட் ஜூஸ் போட போகிறேன். இது நான் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். கிரேப் ஃப்ரூட்டுங்கிறது வந்து நம்ம ஊரில் நார்த்தங்கான்னு சொல்லுவோம். இங்கே வந்து பழமாக கிடைக்கும். இது எப்படி இருக்குன்னு நான் கட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கட் பண்ணி. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தபடி நல்லா சில்லு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? செம்ம ஒரு மாதிரி நல்லா ஆரஞ்சிஷ் ரெட்டு. இந்த சன் செட் ஆகுறப்போ ஒரு கலர் வரும்ல, அந்த மாதிரி ஒரு கலர் செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து ஒரு மாதிரி கசக்கிறது, புளிக்கிறது, இனிக்கிறது எல்லா டேஸ்ட்டும் கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. இது என்னது இது? ஏன் மோர் சிலப்பறதுல வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க? இல்லை, நான் ஜூஸர் வாங்க மறந்துட்டேன். கடைக்கு போயிட்டு எல்லா தடவையும் கடைக்கு போகிறப்பெல்லாம் ஜூஸர் வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். இந்த லெமன் புளி இருக்குது மறந்துட்டு வந்துடுறேன்னா, அதனால் இது வந்து நான் எங்கேயோ ஒரு தடவை நம்ம கோயிலுக்கு போனப்போ வாங்கினது. சரி, இது வந்து நான் மோர் சிலுப்புறக்கு இருக்கட்டும், சின்னதாக இருக்கு, கொண்டு போகிறக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சி கொண்டு வந்தேன். அதை வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதையெல்லாம் ஏன் வீடியோ எடுக்கிறீங்க? ஓகே, இப்போ ஃபிஷ் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. வெயிலில் வச்சு நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இரும்புக்கல், தோசைக்கல். நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை டீப் ஃப்ரை பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து தோசைக்கல்லில் வச்சு காட்டுறேன், இன்னொன்று ஷாலோ ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் தோசைக்கல்லில் வைக்கிறேன். மேரினேட் ஆனதை எடுத்து தூரம் நின்றுக்கோங்க, ஏன்னா அதில் தெரிக்கும். அதெல்லாம் வெந்துருச்சு. இந்த பக்கமாக திருப்பி போட்டுடலாம். ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். தோசைக்கல்லில் வச்சது வந்து நம்ம சுற்றி எண்ணெய் விட்டோம். ஷாலோ ஃப்ரைனா லைட்டாக எண்ணெய் விட்டு வைக்கிறது. டீப் ஃப்ரைனா நம்மளுக்கே தெரியும், நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் பொரிச்சு எடுப்போம். இது வந்து ஷாலோ ஃப்ரை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறது, பாதி மட்டும் மூழ்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு வச்சு எடுக்கிறது. ஃபிஷ் பொரிக்கிறப்போ இல்லை ஏதாவது ஒன்று வந்து எண்ணெயில் பொரிக்கிறப்போ நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் வந்து இதில் நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்த்தி தான் டீப் ஃப்ரை பண்ணுறதை விட. அதே மாதிரி நம்ம ஃபிஷ் பொரிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு அந்த எண்ணெயில் வந்து மீனோட வாசம் இருக்கும், அது பிடிக்காமல் போயிடும். அதனால் அவ்வளோ எண்ணெய் நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோம்னா எண்ணெயும் பிடிக்காது. அதே மாதிரி எண்ணெயும் வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் எல்லாம் நிறையா ஃபிஷ் இருந்துச்சுன்னா பொரிச்சு முடிக்கிறப்போ எண்ணெயும் தீர்ந்து போயிடும். அதனால் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. ஃபிஷ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ் ப்ரௌன் ரைஸ் வித் கேப்சிகம் இருக்குது, ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்மன் ஃப்ரை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேபி பொட்டேட்டோஸ் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கிரேப் ஃப்ரூட் வந்து ஜஸ்ட் வந்து ஜூஸ், ஒரு பல்ப்பு மட்டும் எடுத்து ஜூஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சால்மனை ட்ரை பண்ணிடுவோம். காலையிலேருந்து சரியான பசி. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படி உடையுது, நல்லா உள்ள நல்லா வெந்துருச்சு சால்மன். அப்படியே ஒரு பெரிய பீஸாக எடுத்து சாப்பிடுவோம். இதில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷில் வந்து பெரிய முள் தான் இருக்கும், நடுவில் இருக்கிற முள் தான் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம், எந்த பயமும் இல்லை, அப்படியே முள்ளெல்லாம் எதுவும் இருக்காது. கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தங்காட்டி மசாலா நல்லா இறங்கிடுச்சு. காரம் கரெக்டாக இருக்குது. கடையில் நம்ம எப்படி சாப்பிடுவோம் அதே ஒரு டேஸ்ட் எனக்கு ஃபீல் ஆகுது. சூப்பராக பண்ணியிருக்க பிரியா. எதுவுமே வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியல, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அடுத்தது வந்து நம்ம பேபி பொட்டேட்டோஸ் ட்ரை பண்ணிடுவோம்.
ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய சேம் மசாலா தான் பேபி பொட்டேட்டோஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே பேக் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உள்ளே பாருங்கள், கரெக்டாக வெந்துருச்சு. அவனில் வச்சு பேக் பண்ணது சூப்பராக வந்துருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. பேபி பொட்டேட்டோஸ்க்கு நல்லா கொஞ்சம் ஹெவியாக இல்லை, நல்லா ஹார்டாலாம் இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. மசாலாஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கு. இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ரைஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேப்சிகம் தான், கேப்சிகம் ரைஸ் தான். எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கு, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கேப்சிகம். கரெக்டாக இருக்குது. சைடிஷ்க்கு வந்து நல்லா மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ரைஸ் இது. அப்புறம் நம்ம ஸ்பெஷல் ஜூஸை ட்ரை பண்ணிடுவோம். கிரேப் ஃப்ரூட் ஜூஸு நல்லா கலக்கிக்கிட்டு ட்ரை பண்ணுவோம். தேன் ஊற்றிருக்கு ஆக்சுவலாக. வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு பல்ப்பு, அதுக்குள்ளே தேன் மட்டும்தான் ஊற்றிருக்கு. நல்லா சூப்பராக கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப ஹெல்த்தியானது. கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. உங்களுக்கும் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு அட்ராக்டிவான கலர் இது. யூஸ்வலாக வந்து ஆரஞ்சோட ஷேப் அப்படியே இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு ரெட் கலர் மாதிரி ஒரு கலர். ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃப்ரூட் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நார்மலாக ஆக்சுவலாக தேனோ சுகரோ ஆட் பண்ணலைன்னா கண்டிப்பாக இது வந்து குடிக்க முடியாது. புளிப்பு குடிக்கிறவங்களுக்கு குடிக்க முடியுமான்னு தெரில. ஆனால் எனக்கு தேன் ஊற்றிட்டு குடிக்கிறப்போ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லஞ்சு. ஸோ நீங்களும் எல்லாம் வீட்டிலேயே இருந்து இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் டைமில் நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு vlog வீடியோலையோ இல்லை ஒரு ரெசிபி வீடியோஸ்லேயும் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.